அட வெண்டைக்காவா எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த மாதிரி ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. வெண்டைக்காவோட வளவளப்பே தெரியாம சூப்பரா இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதுல பாதி தேங்காய்க்கும் கொஞ்சம் கம்மியா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், 2 பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு முறை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். வெண்டைக்காவை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க. அப்பதான் வளவளப்பு தன்மை இருக்காது. இப்போ இதை கட் பண்ணிட்டு நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில இதை நான் வறுத்து எடுத்துக்க போறேன். நல்லா நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே கடாயில் இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் மட்டும் எண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காவை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கணும். இந்த தண்ணி கொஞ்சம் சுருண்டு வரது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கினா போதும். ரொம்ப நேரம் இதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்க போகிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே நல்ல கட்டி தயிர் சேர்த்துக்கணும். நான் ஒரு 1/2 கப்பு தயிர் ஊற்றிருப்பேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம எப்போ சாப்பிட போகிறோமோ அந்த டைமில் தான் நம்ம இந்த வெண்டைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை சாதத்துலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சாம்பார் சாதம் இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.